Hi, hello, this is Tapsia 360. நாம இன்னைக்கு June 23 and 24 கான current affairs பார்த்தலாம். ஸோ இன்னைக்கான current affairs பார்க்க ரெடியாக இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் current affairs என்னன்னு பார்த்தீங்கன்னா, which helpline number has been launched for the Singapen ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்? ஓகே, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷல் நம்பர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைல்ட் லைனோட ஹெல்ப் நம்பர் 1098 அதுவே வந்து எல்லாத்துக்குமே பொருந்துங்கிற மாதிரி அந்த நம்பர்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஸ்கீமுக்குனே பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1091. கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணிக்கலாம், 1091. ஓகேவா? சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 112 ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் நம்பர்னு இருக்குல்ல, ஸோ அதோட சேர்ந்த மாதிரியே இது ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம கால் பண்ணாலும் சரி, இந்த 1091லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ அதுவும் கொடுக்கறதுக்காக எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து 24 hours டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் கொடுத்துருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1091. ஓகேவா? ஸோ இன்டகிரேட்டட் வித் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் 112 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ போலீஸ் நம்பர் 100ஓடையும் இன்டகிரேஷனில் தான் இருக்குது. 112 இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் அதோடையும் இருக்குது. அண்ட் ஆல்சோ பெண்களுக்காக ஸ்பெஷல் நம்பர்னு சொல்லிட்டு அது சப்போர்ட்டிவ் நம்பர் வந்து 181 அதுவும் இன்டகிரேஷனில் தான் இருக்குது. ஸோ இது எதுக்கு கால் பண்ணாலும் இதுக்கு வந்து ரீச் ஆவாங்க. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையிலேருந்து நம்மளை ரீச் ஆகுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்குன்னு கொடுத்துருக்க நம்பர் என்னது 1091. அண்டு எக்ஸ்ட்ரா சைல்ட் லைன் நம்பரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 1098. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நான் ஒரு ஸ்கீமு ஃபஸ்ட்டு ஒரு நியூ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வந்து புதுசாக இந்தமாரி ஒரு தமிழ்நாட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வேறுபட்ட டிபார்ட்மெண்ட்குள்ளே இன்னொரு செயல்பாடு முறையை வந்து கொண்டு வந்திருக்கப்போ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. சரியா? மித்தது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 போலீஸ் பர்சனல்ஸு, அதுக்கப்புறம் ஃபீல்டு யூனிட்ஸ் வந்து 270 ஃபீல்டு யூனிட்ஸு பாருங்கள். 36 போலீஸ் பர்சனல்ஸு, பிசி, எஸ்ஐ, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பர்சனல்ஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து 36. ஓகேவா? 270 ஃபீல்டு யூனிட்ஸ், 270 ஃபீல்டு யூனிட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி வார்ன் கேமராஸ் வந்து 270 பாடி வார்ன் கேமராஸ். அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த யூனிஃபார்ம் அவங்க போட்டிருப்பாங்களே அந்த யூனிஃபார்மில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி எய்த்தாப்பில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து வீடியோ ஆடியோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பாடி வார்ன் கேமராஸ் வந்து 270 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு 49 சர்வைலன்ஸ் ட்ரோன் கேமரா. ஓகேவா? ஸோ 49 கேமராஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரோல்னு சொல்லப்படுறதுல வந்துட்டு 319 வந்து 4 வீலர்ஸ், 101 வந்து 2 வீலர்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கே பவானேஸ்வரி தான் வந்துட்டு ஐஜி ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்கள நியமிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் வேறு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 2538 + 7 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 2545. இந்த இவ்வளோ மெம்பர்ஸை பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கட்டமாக வந்துட்டு இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இணைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் வந்துட்டு 2538ங்கிறது ஸ்பெஷல் ஃபோர்ஸு போலீஸ் பர்சனல்ஸ் ப்ளஸ் 7 வந்து மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அமைச்சு பதவி அப்படின்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்டர் இந்த மாதிரி அதுலேயும் தேவைப்படுவாங்களே அதுக்கானதாக வந்து அமைச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப்ஸையும் அதில் போட இருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் சேர்ந்த ஒரு கம்பைன்டு டீட்டெயில்னு பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான் மெயினாக அதுக்குன்னு இருக்குது. அதுக்கு ஒதுக்கிக்கக்கூடிய கோடி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 354 crores இந்த ஒரு ஸ்கீமுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட். Under the Thai Maman Thanga Modiram scheme, newborn babies will receive a what? ஓகேவா? ஸோ அப்போ வந்து தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்துட்டு
தாய்க்கு நிகர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாரி அதுக்கு அடுத்து வந்து தாய் மாமனுக்கு நிகரும் வேறு எந்த ஒரு போஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய எல்லா அந்த மாமா அப்படிங்கிறது வந்து சிறப்பிக்கிற வகையில் அவர் ஒரு அண்ணனாக இருந்து மற்ற இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் எல்லாருக்கும் வந்துட்டு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மோதிரம் போடுறதா அவர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. சரியா? ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வம்சாவளியாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்தமாரி டெலிவரிக்கு வந்துட்டு சேர்றப்ப அவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தங்க மோதிரம் வந்து 1 கிராம் 17,000 மதிப்புள்ள தங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. 17,000 மதிப்புன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ தங்க மோதிரம் வந்துட்டு 1 கிராமில் வந்துட்டு அவங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து சிஎம்மோட பர்த்டேயில் அமலுக்கு வந்துடுச்சு. பட் வந்து இதை வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு இனாக்ரேஷனாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அவரே வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் போட்டு ஆரம்பிக்கிறது வந்து அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15 அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அவர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மேட்டர்னல் அங்கிள் கோல்ட் ரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15லேருந்து பார்த்திங்கன்னா இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சு அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இப்போயே அது அமலுக்கு வந்து போய் நடந்துட்டு தான் இருக்குது. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 22லேருந்து அமலுக்கு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ வந்து 1 கிராம் கோல்டு ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 17,000 worth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக அந்த ஸ்கீமுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 755.83 crores வந்துட்டு எவ்ரி இயர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ annually 755.83 crores. Okay, so next, the recently discovered Sangam age habitation mounds are located in which district of Tamil Nadu? So எந்த டிஸ்ட்ரிக்டில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பன்ரொட்டி கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வரிஞ்சிப்பாக்கம் பன்ரொட்டி தாலுக் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி உரை கிணறுகள் வித் 8 கல்ச்சுரல் லேயர்ஸ் மவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை கிணறுகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு மலட்டாறு ரிவரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து தென்பெண்ணையாறில் வந்து பார்த்திங்கன்னா 120 ஹேபிடேஷன் சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து மலட்டாறில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் வரிஞ்சிப்பாக்கமில் பன்ரொட்டி தாலுக் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் மலட்டாரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதோட சேர்த்து அடிஷ்னலி டெரக்கோட்டா இயர் ஆர்னமெண்ட்ஸ் பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி உடஞ்ச அந்த பானை துண்டுகள் ஜார்ஸு ஃப்ராக்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் சங்கம் எறால இருந்த அந்த பீப்புள்ஸ் வாழ்ந்ததுக்கான அந்த தடயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்காங்க. நமக்கு ஏரியா ரொம்ப முக்கியம். ஏரியா மட்டும் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வரிஞ்சிப்பாக்கம் பன்ரொட்டி தாலுக் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? மலட்டாறு ரிவர் இதுக்கு முன்னாடி இருந்தது 120 ஹேபிடேஷன் சைட் கண்டுபிடிச்சது. அது எங்கே அப்படின்னா இது தென்பெண்ணையாறு. ஸோ இதை வந்து என்னது உரை கிணறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், the meeting of BRICS National Security Advisors held in New Delhi was chaired by whom? ஸோ இப்போ பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து 3வது செஷன் ஆஃப் மீட்டிங்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ்க்கான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்னு சொல்கிறப்பே நம்மளோட செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நல்லாவே தெரியும். ஸோ வந்து அஜித் தோவல் அவர்கள். ஓகேவா? ஸோ அவர் தலைமையில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ பிரிக்ஸ் மீட்டிங் ஹெல்ட் இன் நியூ டெல்லி. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்க. ஸோ மீட்டிங் வந்து சேர்டு பை நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா அஜித் தோவல். அண்ட் அதில் வந்து ஃபாரின் மினிஸ்டர் ஃப்ரம் சைனா வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. வாங் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய சைனாவுடைய அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்களா, ஃபாரின் மினிஸ்டர், அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து ஆஸ் அ நைபரிங் கண்ட்ரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டும் அதில் வந்து பேசியிருக்காங்க பிரிக்ஸில். ஸோ இந்த மாதிரி நிறையா டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு இதில் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டினால் வந்துட்டு செக்யூரிட்டி பற்றியும் அண்ட் டிஃபென்ஸ் பற்றியும் நிறையா வந்து இதில் டிஸ்கஷன்ஸ் போயிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டிஸ் பற்றி தான் மெயினாக வந்துட்டு இதுக்கான டிஸ்கஷன்ஸும் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட், who became the new Prime Minister of the United Kingdom after
கெய்ர் ஸ்டார்மர்ஸ் ரிசைனேஷன். ஸோ கெய்ர் ஸ்டார்மர் ரிசைனேஷனுக்கு அப்புறம் யார் வந்து புதுசாக இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் கிங்டம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டி பர்ன்ஹம் அப்படிங்கிறவர் தான் கெய்ருக்கு அப்புறம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸில் வந்துட்டு 6 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர்ஸை இவங்க சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. யூகேல எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி யார் வந்து போயிட்டுருக்காங்களோ அவங்க தான் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே வந்துட்டு அவங்களா தான் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் லேபர் பார்ட்டி லீடர் கெய்ர் ஸ்டார்மர் இதுலேருந்து ரிசைன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நியூவாக யார் வந்திருக்கா, ஆண்டி பர்ன்ஹம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Who won the recent Colombian presidential election with 49.66% of the votes அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா வந்துட்டு அபேலார்டோ டி லா எஸ்பிரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இட்ஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸு. நம்ம நார்மலாக வந்து ஒரு யாரெல்லாம் வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஷின் வந்து இட்ஸ் அ ரேர் டைப் தான். இதை கொலம்பியன் பிரசிடென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது ரேர் டைப். பட் நம்ம வந்து ஆஸ் அ கரண்ட் அஃபேர்ஸாக இட்ஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கும் போது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வி ஆர் சீயிங் ஃபார் ஆல் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் நியூஸ் நம்ம கவர் பண்ணுறப்ப இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் தான். ஓகேவா? சரி. ஸோ கொலம்பியாஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரைட் விங் கேண்டிடேட் அபிலார்டோ டி லா எஸ்பிரெல்லா ஓன் வித் 49.66% ஆஃப் தி ஓட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் விங் கேண்டிடேட் செனட்டர் இவான் செப்படா செக்யூர்ட் 48.70 ஆஃப் தி ஓட். சரி, அது கொஞ்சம் ஓட் டிஃப்ரென்ஸில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யார் வின் பண்ணியிருக்கா, அபெலார்டோ டி லா எஸ்பிரெல்லா அப்படிங்கிறவங்க 49.66% ஆஃப் தி ஓட்டோட வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். Which player become the 8th youngest footballer to score a FIFA World Cup goal அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து 8th யங்கஸ்ட் பிளேயராக வந்திருக்கா அப்படின்னா வந்து லாமைன் யமல். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் அண்ட் வேர்ல்டு முழுக்க குளோபலி இட்ஸ் அ ஃபேவரட் கேம் ஃபார் ஆல் அப்படின்னு சொன்னோம்னா இட்ஸ் அ ஃபுட்பால். ஓகேவா? ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வி ஆர் கிவிங் ஃபார் கிரிக்கெட். ஸோ அதனால் வந்துட்டு ஃபுட்பாலோட இது இல்லாததுனால நிறையா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட்பால் ஃபிஃபாலெல்லாம் நம்ம கலந்துக்கிறதே கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் அதுலெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே இல்லை. ஸோ ஃபிஃபாவில் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இது வரைக்கும் 32 டீம்ஸ் தான் வந்து இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இந்த 2026 வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டோட்டலி 48 டீம்ஸ் ஆர் காம்பிட்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து இதில் வந்து மெயினாக என்னென்ன இப்போல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து 8th யங்கஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் எ வேர்ல்டு கப் கோல் இஸ் லமைன் யமல், ஸ்பெயினை சேர்ந்தவர். ஸோ 18 இயர்ஸ் அண்டு 343 days ஆகுது இவருக்கு. ஸோ யங்கஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்டு கப்பில் இவர் கோல் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பேர் என்னது, லமைன் யமல். ஓகே, நெக்ஸ்ட். ஈஜிப்ட் ரிஜிஸ்டர்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் விக்ட்ரி இன் 92 since 1934 during its 4th World Cup appearance. During its 4th World Cup appearance இருந்தாலும் this is the first victory for Egypt அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். Since 1994, after the 92 years, this is the first victory for Egypt. Okay, so next, Lionel Messi, Argentina. Okay, நம்மளுக்கு மெஸ்ஸியை வந்து தெரியும், தலைன்னு கூட ஃபிஃபாவில் வந்து மெஸ்ஸியை சொல்லியிருக்காங்க. ரொனால்டோவும் நல்லா தெரியும். இப்போ வந்து நம்ம வேணால் ரொனால்டோ மெஸ்ஸின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கலாம். பட் வந்து ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸி ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தே ஆர் எப்படின்னு சொல்கிறது ஃபுட்பாலுக்காகவே மேடான பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து போர்ச்சுகல் நம்மளுக்கு தெரியும் ரொனால்டோ. ஸோ மெஸ்ஸி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா has scored 18 goals in 28 World Cup matches, the highest among active players. சரியா? 18 goals 28 World Cup matches அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அதில் 18 goals. இப்போ வேர்ல்டு கப் மேட்சஸில் வந்து ரொனால்டோ பெருசாக அவங்க டீம் வந்து வின் பண்ணி வந்ததில்லை. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஸ்ஸி டீம் நிறையா வின் பண்ணியிருக்கு. ஸோ கோல்ஸ் வந்து ஹேஸ் 18 goals வந்துட்டு இது வரைக்கும் இது பண்ணியிருக்காரு. 28 வேர்ல்டு கப் மேட்சஸ் தி ஸோ ஹையஸ்ட் ஆக்டிவ் பிளேயர்ஸாக பிளேயர்ஸில் இவர் நிறையா கோல்ஸ் போட்டவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் தேர்ட் பிளேயர் டு ஸ்கோர் இன் டிஃப்ரெண்ட் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2006 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஒரு தேர்டு பிளேயராக இருக்கார். டு ஸ்கோர் இன் 6 டிஃப்ரெண்ட் ஃபிஃபா வேர்ல்டு கப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறையா கோல் போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ வேர்ல்டு கப்பில் இந்த மாதிரி 6 டிஃப்ரெண்ட் வேர்ல்டு கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்கோர் பண்ண வகையில் பார்த்திங்கன்னா இவர் தேர்ட் பிளேயராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரம் 2006 to 2026. ஓகே, சரி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? வாட் இஸ் த தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இட்ஸ் ஒலிம்பிக் டே June 23. சரியா? ஸோ வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியும், நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறது, நம்மளை அறியாமல் ஒரு நேரம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு கேம்குள்ளே போகிறப்பையோ ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கப்பையோ நம்ம இருப்போம். சரியா? அண்ட் அது பாடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று, நம்ம மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸான ஒன்று. நம்மளுக்கு வந்து அப்போ தான் நம்மளை அறியாமல் ஜாலியாக நம்ம வந்து அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒலிம்பிக் அப்படிங்கிறது இட்ஸ் அவேர்னஸ். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரீஸ் ஆல்சோ நீட் டு பார்ட்டிசிபேட் இன் தி ஒலிம்பிக். அண்ட் ஆல்சோ ஒலிம்பிக் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு போகணும். ஸோ எல்லாருமே அதில் இது பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ். ஓகே, சரி. நெக்ஸ்ட், United Nations Public Service Day is observed every year on எப்பன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23rd. ஸோ United Nations Public Service Day, transforming public institution, advancing innovation, participation and inclusion அப்படிங்கிறது தான் வந்துட்டு தீம் சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் உமன் இன் இன்ஜினியரிங் டே 2026? ஸோ இன்ஜினியரிங் இன்டெலிஜென்ஸ் 2026 உடைய இன்டர்நேஷ்னல் உமன் இன் இன்ஜினியரிங் டே. இப்போ உமன் இன் சயின்ஸ் நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி வந்து உமன் இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதையும் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன்ஜினியரிங் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தீம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த தீம் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விடோஸ்க்கு பியாண்ட் சேரிட்டி. ஸோ அதுதான் வந்துட்டு தீம். ஸோ 2026 உடைய இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே June 23. ஸோ டிரான்செண்டிங் சேரிட்டி டு அச்சீவ் ரியல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சு பியாண்ட் சேரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இட்ஸ் அ தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ விடோஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள வந்து எந்த வகையிலையும் வந்து ஒதுக்கக்கூடாது. ஸோ அவங்கள வந்துட்டு எல்லாருமே அரவணைக்கணும். ஸோ அவங்களுக்கும் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி லைஃப் இஸ் தேர். ஸோ அவங்களும் அடுத்த கட்டமாக நகரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டே. ஓகேவா? சரி. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் உமன் இன் டிப்ளமேசி இஸ் அப்சர்வ்டு ஆன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து June 24. டிப்ளமோசி, உமன் இன் டிப்ளமோசி. ஸோ எலிமினேட்டிங் ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ் டு உமன்ஸ் லீடர்ஷிப் இன் டிப்ளமோசி. வாட் இஸ் த டிப்ளமோசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ உமன் வந்து இந்த கெரியர்ஸில் தான் இந்த தான் சைன் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் அவங்கள லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஒரு பெரிய போஸ்ட்லேயும் அவங்க இருக்கணும், அந்த பெரிய இதுக்கும் போகணும், அங்கேருந்தும் அவங்க அதை செயல்படுத்துறதுக்கு எல்லா திறமையும் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதா வந்துட்டு உமன் இன் டிப்ளமேசி அவேர்னஸ் டேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கும் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான இதையும் நம்ம கொடுக்கணும், அதுக்கான பரியர்கள்லாம் இருக்கக்கூடாது, அது தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டே. ஓகேவா? சரி, அது வந்து June 24. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி வீடியோ. தேங்க்யூ.